ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு சிட்டிங் டாலரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே எஃபெக்டா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். ஆல்மோஸ்ட் 99% பசங்களுக்கும் இப்படிதான் இருக்கும். சிட்டிங் டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம சொல்ற வேலைகளையோ, ஒரு இடத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா வீட்லயே சில விஷயங்கள் செய்யறதுல நம்மளால அவங்க சிட்டிங் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்போ இல்லாட்டி அந்த ஏர் டப் இருக்கு இல்லையா, தண்ணி ஊத்தி ஸ்விம்மிங் பூல்ல பசங்கள உட்கார வைக்கிற மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏர் டப் வாங்கி அதுல தண்ணியும் இல்லாட்டி மண்ணோ அப்படி இல்லைன்னா அரிசி பருப்பு அந்த மாதிரி கொஞ்சம் கிரெயினியா இருக்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த பொருளை ஃபுல்லா நிரப்பிட்டு மண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மண்ணை ஃபுல்லா நிரப்பிட்டு உங்க குழந்தைய அதுல உட்கார வச்சு விளையாட வைக்கலாம். அது அவங்க சென்சரி இஷ்யூஸையுமே வந்து ஓரளவுக்கு டாக்டைல் சென்சேஷனை சார்ட் அவுட் பண்ணும். இன்கேஸ் உங்க குழந்தைக்கு மண்ணில் உட்கார பிடிக்காது அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி மண்ணில் உட்கார வைக்க கூடாது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெக்ஸ்சர் இருக்க பொருளை தான் அதுல நிரப்பணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்னு கிடைக்கும், குட்டி குட்டியே ஏபிசிடி கலர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு வெஹிக்கல்ஸ், அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸை ஒன்னொன்னா அவங்களை அதுல உட்கார வச்சு காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆனா சொல்லுன்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட அதை காமிச்சிட்டு இது நீங்க சொல்லிட்டே இருங்க, ஆல்பபெட்ஸ், இது ஆப்பிள், இது பால், இது கேட், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. இதுல ரொம்ப கவனமா நீங்க இருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு அரை மணி நேரம் உங்க குழந்தைய அதுல உட்கார வைக்க போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 5ல இருந்து 8 ஆக்டிவிட்டிஸ் ஆகுது நீங்க ரெடியா வச்சிருக்கணும் கையில. ஏன்னா ஒண்ணு நீங்க பண்ணும்போது உங்க குழந்தைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த குழந்தைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாவே உடனேவே நீங்க அடுத்த ஆக்டிவிட்டி பண்ணணும். பபிள்ஸ் ப்ளோ பண்ணலாம், நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ் காமிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேப்பர் இருக்குல்ல, பிளெயினா நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த பேப்பரை வந்து கிழிக்க சொல்லலாம். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விளையாட்டும் கூட. ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை கூட நீங்க அதுலயே அவங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அப்போ அந்த ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஆக்டிவிட்டி நீங்க வச்சிருக்கீங்க, ஃபிளாஷ் கார்டே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபிளாஷ் கார்டு முடியிற வரைக்கும் அவங்க அது பண்ணாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கடுத்து அடுத்த ஆக்டிவிட்டிஸ் எடுத்து அதே மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 5 to 8 ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத நீங்க இதை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு 2-3 ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரே ஆக்டிவிட்டியை அந்த குழந்தைய பண்ண வைக்க முடியும். சரி, நான் பசில் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு 100 பீஸ் பசில் எல்லாம் பண்ண வைக்க கூடாது. மேக்ஸிமம் 3 to 4 பீசஸ் இருக்க பசில்ஸ் எல்லாம் பண்ண வச்சு குழந்தைய அந்த மண்ணில் விளையாட வைக்கலாம். அந்த மண்ணை நிரப்பி அந்த சாண்ட் பிளே டாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு விளையாட வைக்கலாம். இஃப் இட் இஸ் வாட்டர், அந்த வாட்டர் டாய்ஸ் போட்டு விளையாட வைக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணி குழந்தையோட சிட்டிங் டாலரன்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும்.